பொதுவாகவே சஷ்டி விரதம் எல்லா மாதத்துலேயும் வந்தால் கூட இந்த மாதத்தில் அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சஷ்டியானது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக இருக்குது. இந்த சஷ்டி நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள்லாம் செய்யணும், அதே நேரத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி புதன்கிழமை ஆனது வருது. இந்த சித்திரை மாத வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை, நோய் வழக்குகள் நீங்கி திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலுமே இதில் பார்த்தீங்களா, இந்த திதி இந்த சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் சஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த முருகன் வழிபாடு எந்த முறையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்தோம், குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட நாளாகவே திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற இந்த முறையில் சஷ்டி விரதம் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் விரதம் இருக்கலனாலும் பரவாயில்ல, இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். சஷ்டி திதியானது ஏப்ரல் 22ஆம் தேதி மதியம் 1:20 மணிக்கு ஆரம்பித்து இரவு 10:50 மணிக்கு வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகனை நினச்சி விரதத்தை தொடங்கலாம். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்களா, அருகில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் நீங்கள் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி, குறிப்பாக இளநீர், தேன் வாங்கி இந்த கடவுளுக்காக நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்படி 6 பொருட்கள் வைத்து வழிபாடு செஞ்சு சஷ்டி விரதத்தோட மகத்துவத்தை நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒருவேளை உணவு, அதாவது உப்பு இல்லாத உணவு அல்லது பால் பழம் அருந்தி நீங்கள் விரதம் இருக்கலாம். குறிப்பாகவே 2026ஆம் ஆண்டோட மாத சஷ்டியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது. நீங்கள் திருமண தடை நீங்கவும் வழிபட விரும்புகிறீங்களா அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்க விரும்புகிறீங்களா? உங்களோட தேவைக்கேற்ப சிறப்பான வழிபாட்டு முறைகளை நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இறையருள் செழிப்பு இது எல்லாத்தையுமே பெறுவதற்குரிய ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதமானது இருக்குது. இதில் விடுமுறை விழாக்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதனால இது கொண்டாடுவதற்குரிய ஒரு மாதமாக இருக்குது. பகலில் வெப்பமோ இரவுல குளுமை என 2 கலந்த ஒரு மாதமாகவும் கோடை காலத்தின் துவக்கமான ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் இந்த ஆண்டு வரக்கூடிய விசேஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுவும் ஆங்கில மாதங்களில் 4வது மாதமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம், அதாவது பங்குனி சித்திரை மாதங்கள் இணையக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. வடகோளத்தில் இது வசந்த காலத்தோட ஒரு துவக்கமான மாதமாக கருதப்பட்டால் கூட பெரும்பாலான பகுதிகளில் இது கோடை, அதாவது வெப்பம் அதிகரிக்கும் மாதமாக அமைச்சிருக்கு. தமிழ் மாதங்கள்லேயே முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் துவங்கி தமிழ் புத்தாண்டு துவங்கும் மாதம் அப்படிங்கிறதுனால தான் இது ஏப்ரல் மாதத்திற்கு எப்போ அப்படின்னு ஒரு தனி சிறப்புமே இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்களா, மதுரை சித்திரை திருவிழா, தமிழ் புத்தாண்டு, அக்ஷய திருதியை என வழிபாடு, கொண்டாட்டம், செழிப்பு என அனைத்திற்குமே உகந்த ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்களா ரொம்ப விசேஷமான விரத நாட்களாக அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சஷ்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஒரு சிறப்பான திதி. இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகள் அடைய முடியும். மேலுமே சஷ்டி திதியில் முருகன் பெருமானை வழிபடுவதன் மூலம் அவரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கு. சஷ்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய 6வது திதியாக அமைஞ்சிருக்கு. அதாவது இது முருகப்பெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். குறிப்பாகவே சஷ்டி நாளில் விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தனியும், நோய்கள் குறையும், மன அமைதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். திருமண தடை நீங்கவும் இந்த நாளானது ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதில் நம்ம இந்த விரத நாளில் எப்படி விரதம் இருப்பது அப்படின்னா, சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில எளிமையான ஈஸியான முறைகள் இருக்குது. அதாவது காலையில் நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தோமா, வீட்டில் பூஜை இடத்தை சுத்தம் செஞ்சுட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. முருகன் படமோ அல்லது சிலைக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பார்த்திங்களா, நீங்கள்
நீங்கள் அன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருக்கிறவங்க முழு உபவாசம் தண்ணீர் மட்டுமே அல்லது பால் பழம் இந்த மாதிரியான ஈஸியான பொருட்களை நீங்கள் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் முக்கியமாக அசைவம் நம்ம வீட்டில் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அடுத்ததாக நம்ம மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகலாம். ஓம் சரவணபவ மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா வழிபாட்டு முறை. முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு சிவப்பு பூ அரளிப்பூ பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு இந்த சிவப்பு நிற பூக்கள் அப்படின்னா ரொம்ப பிரியமா. அடுத்ததாக பால் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் முடிந்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு அங்கே பால் பஞ்சாமிர்தம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோவில்களுக்கு பால் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுக்கு அந்த கடவுளுக்காக நம்ம கொடுக்கறது. அன்றைய நாளில் சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்து கொண்டு இதை கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் அல்லது உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி அஷ்டோத்திரம் இந்த மாதிரியான சின்ன சின்ன மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்கிறது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி நம்ம விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும். முருகன் அப்படின்னாவே பயத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருள். அதனால் நீங்கள் பார்த்தீங்களா முருகனுக்காக விரதம் இருக்கும்போது முருகன் எவ்வளவு ஒரு துணிவு இருந்திருந்தால் அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு தனி மனிதனாக நின்று இந்த முருகப்பெருமான் அவர் பார்த்திங்களா எவ்வளோ பேருக்கு ஒரு கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்கிறாரு. அதனால் இவர் வழிபட்டாலே கண்டிப்பாக மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி துணிச்சல் பெருக்கும். வேலையிலையும் சரி தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட ஒரு பழமொழியாக இருக்குது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்க இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு 6-7 சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்து பாருங்களேன், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் பார்த்திங்களா சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த விரதம் இருக்கலாம். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். அதே நேரத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுமே இந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே கடன் பிரச்சனை சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக முருகன் அருள் கிடைத்தாலே வாழ்க்கையில் தடைகள் தானாகவே நீங்கும். விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. சில பேர் பார்த்திங்களா அன்றைய நாளில் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு நல்ல எண்ணத்தோடு வழிபடுவது தான் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி சஷ்டி நாள் முழுக்க நல்ல எண்ணங்களோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். முருகன் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த சஷ்டி விரதம் இருந்தாலிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் நீங்காதது இல்லை அப்படின்னு தான் பக்தர்களோட ஒரு அனுபவமாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த சஷ்டி நாளில் முருகனுக்கு விரதம் இருந்தாலே என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் தெரியுமா? இந்த கேள்விக்கு பல பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இது உண்மையிலே நடக்குமா? இந்த ஒரு விரதம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். முருகன் அப்படிங்கிறது ஞானத்திற்கும் தைரியத்திற்கும் அடையாளம். அவரை நினச்சி விரதம் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு குழப்பமானது நீண்ட நாளாகவே இருந்திருக்கும் அவங்களுக்கு, பார்த்தீங்களா குழப்பம் சரியாகும், நெகட்டிவ் எண்ணங்கள் ஆனது நீங்கும். அதே மாதிரி ஓம் சரவண பவ அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க போடும் மந்திரங்களை மனம் பார்த்திங்களா ஒரு அமைதியான நிலைக்கு போகுமா. அதே மாதிரி பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கோபம் அடிக்கடி வரத்தாங்க. நம்ம முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த கோபமும் குறையுங்க, பொறுமையை அதிகரிக்கும். அதே நேரத்தில் தைரியமும் உங்களுக்கு வளரும். முருகன் தான் சூரபத்மனை வென்றவர். அதுபோல் நம்மளோட வாழ்க்கை சவால்களையும் கடக்க உதவும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானை நம்பி விரதம் இருந்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழிலையுமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், பண தட்டுப்பாடு குறையும். பல பேருமே அனுபவமாக சொல்லக்கூடிய விஷயமாகவும் இந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப மற்றும் திருமண பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, முருகன் வழிபாடு செய்கிறதுனால திருமண தடை முழுமையாக நீங்கும், நல்ல துணை கிடைக்கும், குடும்பத்தில் அமைதியுமே கிடைக்கும். சஷ்டி நாளில் விரதம் இருந்து வேண்டினாலே குடும்ப பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சந்தான பாக்கியம்,
குழந்தை பாக்கியம் என்றவங்க இந்த சஷ்டி விரதம் இருந்தாலே ரொம்ப ரொம்ப சிறந்தது. முழு பக்தியோட நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை நம்பி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இதற்காக பல முருகன் ஆலயத்தில் இந்த சஷ்டி நாளில் பல ஸ்பெஷலான பூஜைகள் கூட நடக்கும். அந்த பூஜையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை நம்பி நீங்கள் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்குபவர் முருகன். கண்ணர் அப்படின்னு துஷ்டம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்களா விலகும். சஷ்டி விரதம் நம்மை ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரும். சஷ்டி விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.